ஆவிக்குரிய பிள்ளைகள் இருள் சூழ்ந்த உலகத்தில் இருளாகிய பிசாசின் கிரியைக்குள்ள இருக்கிறதான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆவிக்குரிய வெளிச்சத்தையோ ஆவிக்குரிய பகலையோ அவங்களுக்கு தெரியாது. நாம் ஒளியாகிய கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அப்பதான் நமக்கு தெரியும், நான் இருள் சூழ்ந்த உலகத்திலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருளின் கிரியைகளை செய்கிற இருளின் ஆளுகைக்குள்ளே, இருளாகிய பிசாசின் ஆளுகைக்குள்ளே, இருளுக்குள்ளே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பதான் நமக்கு தெரியும், உலகத்தின் ஒளியாகிய இயேசுவிடத்தில் வந்திருக்கிறேன். அந்த இருளுக்கும் அந்த ஒளிக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்றால் நீங்க இயேசுவுக்குள்ள வரணும், நீங்க ஒளியின் இடத்தில் வரணும். ஹல்லேலூயா. அப்பதான் தெரியும், இது ஒளி, நாம் வாழ்ற உலகம் இருள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா ஒளிக்குள்ள வந்த நம்ம கிரியைகள் ஒளியின் கிரியைகளா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சரி, நான் ஷார்ட்டா சொல்ல விரும்புகிறேன். அப்ப நேரம், நம்ம பிரயாண நேரம் இரவு காலம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இருளின் கிரியைகள் நிறைந்த உலகத்தில், இருளாகிய பிசாசு ஆளுகை செய்கிற உலகத்தில், இருளினால் மூடப்பட்ட உலகத்தில் நாம் பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். எந்த இடத்துக்காக பிரயாணம் பண்ணுகிறோம்? இரவில்லாத ஒரு நாடு மறுகரையில் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த இரவில்லாத நாடிலே, அந்த ஒளிமயமான நாடிலே ஆமென் போகும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் போவோம், வாருங்கள். இந்த அழைப்பின் சத்தம் இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே முழங்கி கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் ஒளியினிடத்தில் வந்து ஆமென் மறுகரையாகிய ஒளியுடைய நாடிலே பிரயாணம் ஆரம்பிக்காத யாராகிலும் நீங்க இங்க இருந்தால், மனம் திரும்பாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஞான ஸ்நானம் படாதவர்கள் யாராகிலும் இருந்தால், இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம், வாருங்கள்.